கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாறு பாலம் பழுதடைந்து ஆபத்தான முறையில் உள்ளது. சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தை விடிய அரசு நெடுஞ்சாலைத்துறை தரமாக பராமரிக்காமல் பாலத்தில் ஏற்பட்ட பழுதை மண்ணை கொண்டு நிரப்பியது. இந்நிலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு மீண்டும் பாலம் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் பழுதடைந்த பாலத்தை சீரமைக்காத விடிய அரசு சிவப்பு புடவையை கிழித்து எச்சரிக்கை கொடியாக கட்டியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் பழுதடைந்த பாலத்தை உடனடியாக சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அம்ரூத் திட்டத்தின் கீழ் பைப்லைன் பொருத்தும் பணிகள் முறையான திட்டமிடல் இன்றி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மழை நீருடன் கால்வாய் நீரும் சேர்ந்து தேங்கியிருந்ததால் அப்பகுதி மக்கள் 10க்கும் மேற்பட்டோர் விழுந்ததாக கூறுகின்றனர். பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறு ஏற்படும் வகையில் பைப்லைன் அமைக்கும் பணிகளை கையாண்டு வரும் ஒப்பந்ததாரர் மீதும் முறையாக மேற்பார்வை செய்யாத விடியா திமுக அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அண்ணாநகரில் உள்ள பிரபல ஷாப்பிங் மால் உள்ளிட்ட 30 ஷாப்பிங் மால்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையம், தனியார் பள்ளிகள், மால்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து பீதியை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா முழுவதும் 30 ஷாப்பிங் மால்களுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ஷாப்பிங் மாலில் சோதனை செய்ததில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குடிபோதையில் வழக்கறிஞர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் நெடுஞ்சாலையில் குடிபோதையில் வழக்கறிஞர் சக்திவேல் முருகன் என்பவர் காரை தாறுமாறாக ஓட்டி சுங்கச்சாவடி அருகில் 3 வாகனங்கள் மீது இடித்து சேதப்படுத்தி சென்றுள்ளார். இதன்பின் போலீசார் நித்யானந்தம் என்பவரை மடக்கி பிடித்து விசாரிக்கையில், வெள்ளை சட்டையா காக்கி சட்டையா பார்ப்போம், உன் சட்டையை கழட்டுகிறேன் பார் என வழக்கறிஞர் பேசிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 70 வயது மூதாட்டி ஒருவர் தான் வசிக்கும் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாடானை தாலுகா திருநல்லூர் கிராமத்தில் கணவனை இழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் 70 வயது மூதாட்டி பாப்பா என்பவர் தான் வசிக்கும் வீட்டுக்கு தயவு செய்து தனக்கு மின்சார வசதி செய்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக இது குறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளையும் மேல்முறையீட்டு அலுவலர்களையும் சந்தித்து மின்சார வசதி கோரி பலனில்லாமல் போனதாகவும் மூதாட்டி தெரிவித்துள்ளார்.